நமஸ்தே குட்டீஸ், நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட்டால நடத்தப்படுற சர்டிபிகேட் கோர்ஸ், அதாவது சான்றிதழ் படிப்பு. அதுக்கு நம்ம பயிற்சி தாள் கொடுப்பாங்க. நம்ம அதை ஃபில் பண்ணி அனுப்பணும், ஆன்சர் ஃபில் பண்ணி அனுப்பணும். அதில் இன்னைக்கு 4th ரெஸ்பான்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்க. கீழ்காணும் வாக்கியங்களை படித்து சரி அல்லது தவறு என குறிப்பிடுக. இதில் இருக்கிறத நம்ம படித்து பார்த்துட்டு இந்த லைன் கரெக்டா இல்லை தப்பா அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. கூட்டெழுத்துக்கள் அமைப்பதற்காக மெய்யெழுத்துக்கள் 4 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. இது சரி. அடுத்தது, கூட்டெழுத்துக்கள் அமைப்பின் அடிப்படையில் 3 விதமாக வெவ்வேறு வடிவங்களை பெறும். இதுவும் சரி. வட்ட வடிவ மெய்யெழுத்துக்களின் அடியில் ஹலந்து அப்படின்னு அந்த கீழே ஒரு குறி போடுறது. இந்த குறியீடு இணையும் பொழுது அவற்றின் இறுதியில் உள்ளடங்கிய உயிரொலி நீங்கி விடுகிறது. இதுவும் சரி. அடுத்த 4th ஒன் பாருங்க. சொல்லின் இறுதியில் உள்ளடங்கிய உயிரொலி உச்சரிக்கப்படுவதில்லை. அதுவும் சரிதான். கூட்டெழுத்துக்கள் சொல்லின் தொடக்கத்திலும் நடுவிலும் இறுதியிலும் அமையும். இதுல எல்லாமே அதாவது சரிதான், தவறு எதுவுமே இல்லை. அடுத்தது பயிற்சி 2 பாருங்க. கீழ்காணும் மெய்யெழுத்துக்களை 2 முறை எழுதி பழகவும். இது மெய்யெழுத்து. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் லெட்டர் கொடுத்துருக்காங்க க. அதோட அதை இந்த ஹாஃப் லெட்டராக பிரிக்கும் போது அது மெய்யெழுத்தா வருது. ஸோ இந்த இதை எழுதி பழக சொல்கிறாங்க. இது எல்லா லெட்டருக்கும் நம்ம எழுதி பழகும் போது தான் அந்த ஜாயின் பண்ணி லெட்டர்ஸ் எழுதும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி இதை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இங்கே கொடுத்துருக்கிறத பார்த்து அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். இந்த அடுத்த பேஜ்லையும் இதே தான் கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டர்ஸ் எல்லாமே பயிற்சிக்காக கொடுத்துருக்காங்க. அதை எல்லாமே அதே மாதிரி எழுதிங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது அதுக்கு ரெஃபரன்ஸ் புக்கிலே இருக்குது. நீங்கள் அந்த புக்கை படித்து பார்த்தா அது ஏன் சரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது 3rd எக்ஸசைஸ் பாருங்க. கீழ்காணும் சொற்களை படித்து 3 முறை எழுதி பழகுக. இது ஹிந்தி வேர்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அதை எழுத அந்த ஹாஃப் லெட்டர் இங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த லெட்டரை யூஸ் பண்ணி தான் இந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இங்கே கொடுத்துருக்க மாதிரியே அப்படியே நம்ம அதை எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்கும்போது அந்த லெட்டர் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்த பேஜ்லையும் இதே தான் கொடுத்துருக்காங்க. நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம 3 டைம்ஸ் இங்கே எழுதணும். 3 லைன் கொடுத்துருக்காங்க. அதனால் 3 டைம்ஸ் இங்கே அப்படியே இருக்கிறத காப்பி பண்ணிக்கணும். அடுத்தது 4th எக்ஸசைஸ் பாருங்க. கீழ்காணும் சொற்களை இந்தியில் மொழிபெயர்த்து தேவநாகரி எழுத்தில் எழுதுக. தேவநாகரி எழுத்துனா ஹிந்தி எழுத்தை தான் சொல்றாங்க. இதுல தமிழ்ல கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. விடுமுறை அப்படின்னா சுட்டி, ஹிந்தியில சுட்டி. என்ன, கியா, நல்லது. அச்சா, கடிதம். சிட்டி, மாணவன், வித்யார்த்தி. அடுத்தது வாரம், சப்தா. மலிவு, சஸ்தா. புத்தகம், கிதாப். 19, 19. நாய், குத்தா. இது அப்படியே நம்ம அது ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். அடுத்தது 5th எக்ஸசைஸ் பாருங்க. கீழ்காணும் சொற்களை தேவநாகரி எழுத்தில் எழுதவும். இங்கே தமிழில் கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்டேட்டோட நேம் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நம்ம ஹிந்தியில் தேவநாகரி எழுத்தில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பஞ்சாப், சிக்கிம், சத்தீஸ்கர், கர்நாடகா, திரிபுரா. இதெல்லாம் அப்படியே நம்ம ஹிந்தி லெட்டரால எழுதணும். அடுத்தது 6th எக்ஸசைஸ் பாருங்க. கீழ்காணும் ஒலிபெயர்ப்பு சொற்களை தேவநாகரி எழுத்தில் எழுதவும். இங்க கீழே கொடுத்துருக்கிறது ஹிந்தி வேர்டு தான் தமிழ் எழுத்துல கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நம்ம ஹிந்தி தேவநாகரி எழுத்துல எழுத சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க. முர்கா. இது கான்னு தான் இருக்கும், ஆனா அதோட ப்ரொனன்சியேஷன் கா. முர்கா. அடுத்தது முர்கே, முர்கி. அடுத்தது முர்கியா, முர்கியா. இந்த புள்ளி வரத்துக்கு தான் இந்த கோடு கொடுத்துருக்காங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா முர்கோம். அடுத்தது மார்க், கிரம், கிராம். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இக்கு தான் இருக்கு, ஆனால் இங்கேயும் இக்கு தான் இருக்கு, ஆனால் இது கிராம். ட்ரவ், ட்ரக்,
ட்ரெயின், ஹன்ஸ். இது எல்லாமே தமிழில் கொடுத்துருக்கிறத அப்படியே நம்ம ஹிந்தி எழுத்தால் எழுதுகிறோம். ஓகே, இப்போ அடுத்தது 7th எக்ஸசைஸ் பாருங்க. கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். இங்கே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆன்சர் வந்து எழுதணும். கியா ஆப் வித்யார்த்தி ஹை, என்ன நீங்கள் மாணவனா, அதாவது ஸ்டூடெண்டா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து இல்லை, நான் ஸ்டூடெண்ட் இல்லை, மாணவன் இல்லை, நான் ஆசிரியர், அந்த மாதிரி நம்ம ஆன்சர் கொடுக்கலாம். பட் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது ஹா மை வித்யார்த்தி ஹூ, ஆமாம் நான் மாணவன். அடுத்தது ஆப் கிஸ் பிரதேஷ் மே ரஹ்தே இல்லைனா ரஹ்தி ஹை, நீங்கள் எந்த பிரதேசம் அதாவது எந்த ஸ்டேட்டில் வசிக்கிறீங்க. மை தமிழ்நாடு மே ரஹ்தா ஹூ இல்லைனா ரஹ்தி ஹூ. இந்த ஸ்டேட் வந்து நம்மளா எந்த ஸ்டேட் வேணாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி பெண்பாலாக இருந்தால் ரஹ்தி ஹூ போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க, கியா ஆப் ஷஹர் மே ரஹ்தே இல்லைனா ரஹ்தி ஹை, நீங்கள் நகரத்தில் வசிக்கிறீர்களா. ஹா மை ஷஹர் மே ரஹ்தா இல்லைனா ரஹ்தி ஹூ, எது வேணுமோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது 15க்கும் 18க்கும் ஹிந்தியில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. 15க்கு வந்து 15, அப்புறம் 18க்கு வந்து 18. அடுத்தது கியா ஆப் அக்பார் பட்டே இல்லைனா பட்டிகை, நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறீர்களா. ஹா மை அக்பார் பட்டா ஹூ இல்லைனா பட்டி ஹூ. இந்த மாதிரி நம்மளா ஆன்சர் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு பெண்பாலாக இருந்தால் பட்டி ஹூ போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அது கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு மார்க் போட்டு இது நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு திருப்பி இது ரிட்டர்ன் அனுப்பும்போது ஃபில் பண்ணி அனுப்புவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.